தம்பி சேகரு எல்லாரும் வந்தாச்சா பூ? பஸ்ல ஏறலாமா? என்னது யாருமே வரலையா? நான் தான் லேட்டா வந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். 5 மணிக்கே வண்டி கிளம்புறேன் எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னா. மணி 5 ஆகுது என்ன ஒருத்தர் வரலையா? உள்ள இப்பவே ஏறி உட்கார்ந்தாச்சுல ஒரே புழுக்கமா புழுங்கி தொலைக்கும். லேட்டா தான் வண்டி கிளம்பான்னு சொன்னா நான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்திருப்பேன். இப்போ என் பிள்ளைகளை பஸ்ல விட்டுட்டு நான் எப்படி வீட்டுக்குள்ள போய் உட்கார முடியும்? என்னதான் நினைச்சிட்டு இருக்க அந்த குழந்தைங்க? அவளே என்ன வரலையா? வேற எவன் வருவா? பஸ்ஸை மட்டும் சோக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டா போல. அப்ப 8 மணிக்கு தான் கிளம்ப. சோத்தை இங்கே தின்னுட்டு கிளம்ப வேண்டியதானே? இதுக்கு ஒருக்கா எதுக்கு சோறு கேட்டனா? அந்த அவச்சலுக்குள்ள யார் ஏறி உட்கார்ந்திருக்க முடியும்? நானே இதுக்காக எப்ப பஸ்ல ஏறினாலும் கடைசியில ஏறுவேன். இன்னைக்கு முதல்ல நான் போய் உட்கார்ந்திருக்கேன் பார்த்தா. அது சின்ன பிள்ளைகளே வேடிக்கை பார்த்துட்டு குதிச்சிட்டு கிடக்கும். நான் அப்படி இருக்க முடியுமா? புழுங்கலாச்சியே உள்ள உட்கார முடியுமா? எல்லாம் இந்த குழந்தைய சொல்லணும். நம்ம கிட்ட சொல்லியது ஒரு நேரத்தை சொல்லி அவ கிளம்பி வரது ஒரு நேரத்துல கிளம்பி வரா. என்கிட்ட மட்டும் தான் 5 மணி இருப்பாளோ? என்ன ஒருத்தையும் வராம இருக்கானே என்ன அர்த்தம்? ராத்திரி தான் கிளம்பி வருவாள்வேன்னு நினைக்கேன். என்னது பாட்டிங்களா? நம்ம பாட்டி தான் வரவ. சரோஜா என்னம்மா நீ கீழே நின்னுட்டு இருக்கா? உள்ள போய் உட்காரல இடம் இல்லையோ? உனக்கே இடம் இல்லைன்னா அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? பாட்டி இடம்லாம் இருக்கு. நான் மட்டும் தான் வந்திருக்கேன், வேற யாரும் வரல. இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படியே நாங்க தான் முதல்ல வந்திருக்கோமோ? தங்கச்சி வாமா, அப்படின்னா ஓடி போய் முதல்ல இடத்த பிடிச்சிடுவோம். எக்கா காலியா தானே கிடக்கு, எதுக்கு ஓடி போய் இடத்த பிடிக்கணும்? மெதுவா நடந்து போய் இடத்த பிடிச்சிருவோம். இல்லம்மா தங்கச்சி, நம்ம முன் சீட்டை பிடிக்கணும், அதுக்கு தான் சொன்னேன். அப்பதான் பயணம் நம்மளுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். வாமா தங்கச்சி போய் ஏடுவோம். ஆமா அக்கா தங்கச்சி மட்டும் வந்திருக்கீங்களா? தாத்தா வைங்க. எல்லாம் வானரு தாத்தா வரலன்னு சொல்லிட்டாவ. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நான் சமாளிச்சுக்கிட்டே நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாவ. அதனால இப்ப அக்கா வந்து கூப்பிட்டாவளா, அப்படியே பின்னாடியே வந்துட்டேன். அப்படியே சரி சரி பஸ்ல ஏறுங்க. தங்கச்சி வாமா போய் முன் சீட்டை பிடிப்போம். வரது வரல முன் சீட்டுன்னா நான் எங்க போறது? ஏல தம்பி ஜாகரே, எனக்கு எந்த சீட்டை பிடிச்சு வச்சிருக்கா? தெரியலக்கா, பிஞ்சி சும்மா நான் பஸ்ல ஏறி உட்கார்ந்திருக்காவே. எந்த சீட்டை பிடிச்சிருக்கான்னு தெரியலையே. ஏல அதுவே எந்த ஜன்னல் சீட்டையாவது பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். எனக்கு முன்னாடி உட்கார்ந்தாதான் இருக்க முடியும். ஏல அப்படிலாம் போய் ஏறி உட்கார முடியாது. நான் பஸ் கிளம்பும்போது தான் உள்ள ஏறுவேன். நீ போய் என் பிள்ளைல ரெண்டையும் முன்னு சீட்ல உட்கார சொல்லு. அதுல உட்காந்துருங்க, அம்மா வருவான்னு சொல்லு. ஏல நான் வர வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லு. அதுல தான் இருக்கன்னு சொல்லி வை. சீ என்ன ஒன்னையும் காணோம், எப்பதான் வந்து தொலைக்கும் தெரியலையே. முதல்ல ஃபங்க்ஷன் நடத்த போறவியலே காணோம். அந்த குழந்தையும் காணோம், அவ புருஷனையும் காணோம், டாடியும் காணோம், பச்சைக்கிளியும் காணோம். என்னமோ நான் தான் ஃபங்க்ஷன் நடத்த போற மாதிரி முன்னாடி வந்து நிக்கேன். எல்லாத்துலயும் நம்மள மாட்டி விட்டா ஓடிறியா? இது எதுக்கு இப்படி வெறி கொண்டு ஓடியது? பஸ் வேகத்தை விட இவ வேகம் அதிகமா இருக்கும் போல இருக்க. நில்லு நில்லு நில்லு, மேல வந்து விழுந்து தொலைச்சிடாத. எதுக்காக இப்படி ஓடி வந்து பெருமூச்சு வாங்கினா? 5 மணிக்கு பஸ் எடுத்துருவாங்கன்னு கேள்விப்பட்டாதான் வேக வேகமா ஓடி வந்தேன். எங்க பஸ் எடுத்துட்டு போயிருவியலோன்னு நான் மட்டும் தான் பஸ் தூக்கி தலையில வச்சிட்டு போனேன். வேற ஒருத்தர் இங்க வரல. என்னது ஒருத்தர் வரலையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி என்ன ஆனது குடும்பிக்கு? இல்ல வண்ணரவியலே, நான் நேரா ஆயிட்டேன்னு ஓடி வந்தேன். எங்க அம்மா இன்னும் கிளம்பவே இல்ல. பஸ் போடாம மறைச்சு நீங்க அம்மா சொன்னதுனால தான் நான் வேக வேகமா ஓடி வந்தேன். இங்க பார்த்தா என்ன யாருமே வரலன்னு சொல்றீல்ல, அத சந்தோஷமாயிட்டு. மறைச்சு வைக்க அளவுக்கு ஆத்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? வண்ணரவியலே, எங்க அம்மா இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. ரெடி ஆயிட்டு எங்க வீட்டு கதவுல பூட்டி வச்சிட்டு வருவா. அத வீடுன்னு சொல்றதே தப்பு. இதுல கதவு வேற பூட்டி வச்சிட்டு வருவான்னு சொல்லி பத்தி அதான் என்னால தாங்க முடியல. எதுக்கு அப்படி சொல்றியா? அதுதானே எங்க வீடு. வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு வாசல்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு கதவுன்னு ஒண்ணு இருக்கும். வீடுன்னு ஒண்ணு இருந்தா இருக்கதான் செய்யும். ஆனா அங்க இருக்கிறது கூடாச்சு, அதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டேன். நீங்க ரொம்ப தான் இன்சல்ட் பண்றீங்க. வீடா கூடா அதுக்குன்னு ஒரு கதவு இருக்கு. எங்க அம்மா அதை பூட்டிட்டு வருவா. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. என்னது அந்த கூடுக்கு இருக்க கதவை பூட்டிட்டு 1/2 மணி நேரம் ஆமா? இங்க பார், என் வீட்டு பாரு எவ்வளவு பெரிய வீடுன்னு. இந்த வீட்ல இருக்க கதவு ஜன்னல்லாம் பூட்டிட்டு வரனா கூட நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். அந்த கூடாரத்தை அடக்கிக்கு ஒரு தீப்பெட்டி இருந்தா போதும். இதுக்கு 1/2 மணி நேரம் ஆமா? அது எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிலாம் வச்சிட்டு வரணும்ல. என்ன சரி பண்ணனும்? காத்தடிச்சா பறக்காம இருக்க ஒரு கல்ல எடுத்து வச்சா போதும். இதுக்கு சரி பண்ணிட்டு மூடி விட்டுட்டு கதவு போட்டு பூட்டு போட்டு வருவாளாம். அது வரைக்கும் வீலுக்காக நாங்க காத்துட்டு கிடக்கணுமா? இங்க பார் குடிமி, வண்டியில ஆள் ஏறுற வரைக்கும் தான் ஆத்தாளுக்கு டைம்.
அது வரைக்கும் வரலன்னு வச்சுக்க வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அதெல்லாம் எங்க அம்மா வந்துருவா. நான் உள்ள போய் அடம் பிடிக்க போறேன். ஏய் குடுமி, நான் முன்னாடி வரிசையில போய் அடம் பிடிக்க போறேன். இவ்வளவு வேகமா ஓடியா? நம்ம எடுத்து போய் பிடிச்சிருவாளோ? விட்டுற கூட. இந்த குடுமி சரியான ஆளு. உள்ள போய் பாத்துறட்டும். எக்கா, நம்ம அக்கா ஊருக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்குதான் அது நிறைவேறுது. ஆமா தங்கச்சி, நானும் போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா போக முடியல. இந்த ஃபங்க்ஷனை ஒரு காரணமா வச்சு எல்லாரும் போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அத மிஸ் பண்ண முடியுமா? எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். சரிங்கக்கா. நினைச்சிட்டே தான் ஏறி வந்தேன். குடுமி வந்துட்டா இந்த கும்மி அடிக்க போறேன்னு நினைச்சிட்டு வந்தேன். அதே தான் இங்க நடந்துட்டு இருக்கு. என்ன யாருமே தான் யாரல? எதுக்கு நீங்க அவசரப்பட்டு முந்தி அடிச்சிட்டு ஏறி வந்தீங்க? என்ன அப்படி நடந்துருக்கு? நீங்க கீழ தான நின்னுட்டு இருந்தீங்க. நான் நின்னால நீங்க நிக்க முடியலக்கா. அத வரக்குல பேதி எடுத்துறேன். சே, நிம்மதியா ஒரு பஸ்ல கூட யாரும் விட மாட்டீங்க. உடனே வந்து ஒரே தொல்லையா தான் இருக்கு. பஸ்ல ஏறினா பரவாயில்ல. என் தம்பி முதுகுல ஏறி உட்கார்ந்திருக்க. ஏங்கனுக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. ஒரே சரளமா இருக்கு. கண்ணாடியில வாங்கி மாட்டுங்க. சீக்கிரம் பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பும்? ஏல தம்பி ஜாகரே, நீ கீழ போய் நில்லு. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? சேகர் இங்க நின்னு என்ன? என் தம்பி இங்க நிக்க கூடாது, கீழ தான் நிக்கணும். ஏல நீ இறங்கி கீழ போ. போய் அங்க நில்லு, நான் வாரேன். சரிக்கா, நான் வீட்ல போய் ஹெட்போன் எடுத்து வந்துறேன். போ, முதல்ல இறங்கு. ஷை, சில பேருக்கு நம்ம நிம்மதியா இருந்தாலே பிடிக்க மாட்டேங்கி. கொஞ்சம் சந்தோஷமா இருந்துறப்படாது, உடனே வந்துருவாங்க. சிம்பு, பின்னி, முதல்ல இந்த இடத்த விட்டு எழுந்துருங்க. சின்ன பிள்ளைல பின்னாடி தான் போய் உட்காரணும், நாங்க தான் இதுல உட்காருவோம். ஏ குடுமி, உன் மூஞ்சி க்ளோஸ்அப்ல காட்டி என் பிள்ளைல பயமுறுத்திட்டு இருக்கீனே. ஆமா, என் மூஞ்சி க்ளோஸ்அப்ல காட்டினா அப்படியே பயந்துருவாங்க. நான் எவ்வளவு அழகு, எவ்வளவு கலரு. எங்க அம்மா முன்னாடிலாம் இந்த வீட்டுக்கு கரண்டே எடுக்கல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குளிப்பாட்டி நீ நடு வீட்டுக்குள்ள வச்சால வீடே வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுவா. என்னைய போய் எதுக்கு இப்படி பேசுறியா? ஆமா, இவர் அப்படியே அழகு சுந்தரி கிளியோபட்ரா. இவரை குளிப்பாட்டி நடு ரோட்ல வச்சா தெருவே வெளிச்சமாயிரும். என்னதான் நாய் குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள வச்சாலும் அது வாழை சுருட்டிக்கிட்டு தெருவுக்கு தான் வரும். எதுக்கு இப்ப இந்த பணமளி என் கூட வந்து ஒப்பிடுறியா? பின்ன உங்க அம்மா நீ குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள தான வச்சிருந்தான்னு சொன்னா எதுக்கு இங்க வந்திருக்க? அது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்ப இப்போ நீ அசிங்கமா இருக்க, நீயே ஒத்துக்கறியோ? இந்த பாருங்க, நான் இப்பயும் அழகுதான். அழகுக்கு ஒரு மறு பேர் இருந்தாது இந்த சௌமி தான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆமா, புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேமா. ரொம்ப அழகுதான். குடுமி அப்படியே வெளிய கொப்பளிச்சிட்டு இருக்கு. போ, கடைசி தொங்கல்ல போய் உட்கார். எதுக்காக நான் கடைசி தொங்கல்ல போய் உட்காரணும்? நான் இந்த சீட்ல முதல் சீட்ல தான் உட்காருவேன். போன தடவை டூர் போகும்போது கடைசில ஏறிட்டேன்னு சொல்லி கடைசில உட்கார வச்சிட்டியே. அதுல போய் உட்கார்ந்து ஒரே ஆட்டுன்னு ஆட்டிட்டு, அதனால நான் இன்னைக்கு முன்னாடி தான் உட்காருவேன். அதுக்காக தான் நான் இன்னைக்கு சீக்கிரம் இடம் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் முன்னாடி சீட்ல தான் உட்காருவேன். உங்க பிள்ளை சின்ன பிள்ளை தானே, பின்னாடி போய் உட்கார சொல்லுங்க. நான் முன்னாடி சீட்ல உட்கார்ந்துக்கிட்டேன். ஆமா, முன்னாடி சீட்ல உட்காரக்கு குடுகுடு கிளவி நீ. இங்க என் பிள்ளை சின்ன பிள்ளை அதுல தான் உட்காரணும். அதோ பக்கத்துல நான் தான் உட்காருவேன். அப்போ நீங்க என்ன குடுகுடு கிளவியோ? இங்க பார், ரொம்ப பேசுறேன்னு வெச்சுக்க வாயில ஒன்னு குடுத்துருவேன். என் பிள்ளை சின்ன பிள்ளை பின்னாடி இருந்தாச்சுன்னா ஆட்டி விட்டுறோம். அதுவே நிம்மதியா உட்கார்ந்துக்கிடாது, தூங்கிக்கிடாது. அதனால நான் என் பிள்ளைகள் கூட தான் உட்காருவேன். பிங்கி, சிம்பு, யார் வந்து எலும்ப சொன்னாலும் எலும்ப கூடாது, சரியா? இந்த சீட்டு தான் எங்க அம்மா பிடிச்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இதுலயே தான் உட்கார்ந்துருக்கணும். சரி மம்மி. ஓனர் ரவேல அப்படியே அந்த பாட்டியிலேயாவது எலும்பி பின்னாடி போய் சொல்லுங்க, நான் இதுல உட்கார்ந்துக்கிட்டேன். அவிய ரெண்டு பேரும் வயசானவிய முன்னாடி உட்கார்ந்துருக்கவ. நீ என்ன அவியல விட பெரிய பாட்டியோ? முன்னாடி உட்காருங்க, டிரைவர் சீட்ல வேணா போய் உட்காருப்பா. டிரைவர் சீட்ல அங்க நான் எப்படி உட்கார முடியும்? டிரைவர் உட்கார்ந்து ஓட்டுவாங்கல்ல. நான் என்ன இடத்துல உட்கார்றதுன்னு ஒரு நல்ல சீட்டா சொல்லிட்டு போங்க. இங்க பார் குடிமி, கடைசி தொங்கல்ல
இன்னும் ஒருத்தியும் வர மாட்டீங்க. ஊச்சுமே நாளைக்கு நினைச்சிட்டு எல்லாரும் வீட்ல உட்கார்ந்துருக்காங்களோ. இந்த மீன்காரி முதல்ல வந்திருப்பா, அவளே இல்ல காணோம். இன்னைக்கு சொல்லிதானே தெளிவா கூப்பிட்டு. குடுமி வந்துட்டாவ, ஆத்தக்காரி வந்துருவா. இந்த பாட்டி கூட வந்துட்டு. இந்த மீன்காரிக்கு எதுக்கு இப்படி பவர் வந்துச்சுன்னு தெரியலையே. ஏ பெண்ணே திரும்பி பாரு, ஏ பெண்ணே திரும்பி பாரு, ஏ பெண்ணே திரும்பி பாரு, ஏ பெண்ணே திரும்பி பாரு. சிலு சிலாய் என்னை சீதற செய்தாய், முள்ளு முள்ளாய் என்னை கிழித்து சென்றாய். ஹோ சிலு சிலாய் என்னை சீதற செய்தாய், முள்ளு முள்ளாய் நெஞ்சை கிழித்து சென்றாய். ஓ ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே பெண்ணே திரும்பி பாரு. எதுக்கு திரும்பி திரும்பி பார்க்கணும்? யார் உங்களெல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டு இருக்க? வனர் இப்படி ஒரு அழகான கட்டழகன் இருக்கும்போது பெண்கள் திரும்பி பார்க்க தானே செய்வாங்க. கட்டழகனா? மொட்டழகன் தான் இங்க நிக்குது. ஆக மொத்தத்துல என்ன அழகன்னு ஒத்துக்கறீங்க? சே, சரவல் பெரிய சரவலா தான் இருக்கு. ஆமா, எதுக்குங்க வந்திருக்கீ? யார் அழைச்சது? வனர் தங்கச்சி குழந்தைக்கு பேர் வைக்க போறாங்க, நான் இல்லாமலையா? மீன்கார தங்கச்சியா அழைச்சாங்க, குழந்தை தங்கச்சியா அழைச்சாங்க. குழந்தைக்கு அந்த மீன்காரிக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம் தெரியுமா? அவள உனக்கு தங்கச்சி, இவள உனக்கு தங்கச்சி. குழந்தை உன்னை பெத்து வச்சிருக்காளே, அது யார் உனக்கு? வனர் எல்லா பெண்களும் எனக்கு தங்கச்சி தான். ஆனா நான் கட்டிக்க போற ஒருத்தவங்கள மட்டும் நான் தங்கச்சியை ஏத்துக்கிட மாட்டேன் வனர். அவ எங்க இருக்கா? பயணம் பண்ணவ? அப்படி உங்க வாயினால சொல்லாதீங்க வனர். அவ கூட நான் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன். சே, இதெல்லாம் நிறைவேற போறது கிடையாது. இங்க பாருங்க, டிரைவர் சீட் பக்கத்துல ஒரு கிளீனர் சீட் இருக்கு. அதுல போய் சத்தம் கட்டாம உட்காரணும். இந்த பாட்டு படிக்கிறது, பயணம் போறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே வனர். ஆமா, அவளையும் அவங்களையும் கூட்டிட்டு வரலையா? வனர் பொண்டாட்டிக்கு வைத்த வலி, அதனால புருஷனுங்க சுத்தி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கானுங்க. சே, என்னத்த பாத்துட்டு இருக்காங்க? வைத்ததா வனர். நாசமா போச்சு. புருஷன் ஒருத்தன் இருந்தா அவன் எதுக்கு இருக்கான்? அவன் காசாயம் வச்சுக்கிட்டு இருக்கான் வனர். விளங்குன மாதிரி தான். போ, முன்னாடி சீட்ல போய் உட்கார். வனர் நீங்க எங்க உட்காருவீங்க? நான் இங்க தெருவுல தான் உட்கார போறேன். வேண்டாம் வனர், பஸ்ஸுக்குள்ள வாங்க, ஜாலியா இருக்கும். ஜாலியா? ஜாலி மொட்டை மட்டை நீ காலியாக போகுது. சே, பொண்டாட்டிக்கு வயிற்று வலிக்குதா, சுத்தி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கானுல. இவன் மட்டும் பையனை எடுத்து எதுக்கு இங்க வந்தாலும் தெரியல. ஆமா, இவன் எல்லாத்தையும் தங்கச்சிங்க, அவளை மட்டும் பொண்டாட்டிங்கன்னு என்ன கதைன்னு தெரியலையே. அப்போ அவதான் இவனுக்கு பொண்டாட்டியோ? சே, ஒருத்தி எத்தனை பேர் தான் கல்யாணம் பண்ணுவானுல தெரியல. என்னது நிறுத்தன்மா? இன்னும் பஸ் போயிட்டு இருக்கு, மீன்காரிக்கு நிறுத்த சொல்லியா? உங்களோட மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டா பஸ் முழுசா இங்கே தான் நிறுத்தி வைக்கணும். நான் என்ன பஸ் ஓட்டிட்டா இருக்கேன் நிறுத்துக்கு? பஸ் நின்னுட்டு தானே இருக்கு, நான் முன்னாடி தான் நிக்கேன். நிறுத்துங்க நிறுத்துங்க. நீ ஓடியாரா? இல்ல வாடரி, பஸ் ஸ்டார்ட் பண்ணிர கூடாதுல்ல. ஆனா அங்க இருந்து கத்திக்கிட்டே ஓடி வரேன். நீ எதுதாப்ல தான் ஓடி வர? பஸ் கிளம்பி இருந்தாலும் நீ பார்த்தோனே நிறுத்தி ஏத்தி தான் பாப்பறான். அதுக்குள்ள என்ன பரதாவா? வாடரி என் மாமா என்ன ரெடி ஆவல வாடரி. இப்பதான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு கிடக்கா. என்னது இப்பதான் குளிக்கல? ஆமா வாடரி, சோப்பு காலியாயிட்டு வாங்கிட்டு வந்து தாமான்னு சொன்னா. என் மகன் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்க நேரம் ஆயிட்டு வாடரி, இப்பதான் குளிக்கவே இருக்கா. அதான் போய் பஸ் நிறுத்தி வைக்க சீக்கிரம் வந்துருமான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்பனைக்கு விளங்குன மாட்டான். பஸ்ல இருக்கையில இறங்கி வீட்டு வேலைக்கு போங்க. என்ன பஸ் கிளம்பறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். வாடரி எதுக்கு அப்படி சொல்றீங்க? பிறகு உன் மவ கருவாடு குளிக்கனா எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியாதா? வாங்கி கொடுத்த ஒரு சோப்பம் கரையது வரைக்கும் வெளிய வர மாட்டா. பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார்ந்து
இவ என்னடானா இனி கருவாட்டுக்கு காவல் வச்சுட்டு போறா. ஓனர் எல்லாரும் வந்துட்டாவ்ல ஓனர். ஆமா நீ மட்டும் வந்துக்கியோ மோ பேரை கேக்க எந்த ஊருக்கு போற? ஓனர் வேற ஊருக்கா? என் பிள்ளை பச்சை பிள்ளை என் கூட தான் வர ஓனர். நீ மட்டும் தான் வந்துக்க பேதிருப்பா பிள்ளைங்க. தூக்கிட்டு வருவேன் ஓனர். எல்லாரும் ஏரியா சரி பார்க்கக்காக வந்தேன். ஏன்னா யாரையுமே காணோம். பஸ் இன்னைக்கு கிளம்பிக்கிடாது. என்ன சொல்றீ ஓனர்? யாருமே வரலையா? ஆமா நான் ஒரு மணி நேரமா இதுலயே தான் நின்னுகிட்டு இருக்கேன். ஒருத்தரே எனக்கு காணோம். மீன்காரி தான் வந்து ஏறி இருக்கா. மீன்காரி மவளுக்கு இப்பதான் சோப்பு வாங்கி கொடுத்துருக்காளாம். குளிக்க பாத்ரூம்குள்ள போயிருக்காளாம். அவ குளிச்சு கும்மால அடிச்சிட்டு வரக்கு என்ன 4 நாள் ஆகும். அதனால நீ பேர் வைக்க பஞ்சனை 4 நாளைக்கு தள்ளி வை. ஓனர் என்ன ஓனர்னு வாய் பிளக்க? ஃபங்க்ஷன் வச்சிருக்கவா எல்லாரும் வந்தாவளா போனாவளான்னு அப்பயே வந்து பாத்துருக்கணும். இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இப்ப தனியா வந்து நிக்கா. இனி பிள்ளை தூக்கிட்டு வரேன் நீ நீ வரைக்கும் 2 நாள் ஆகுமே. ஓனர் நான் இப்பவே எல்லாருக்கும் போன போட்டு வர வச்சுட்டு நான் உடனே பிள்ளைத்திட்டு வந்துடுறேன் ஓனர். நீங்க உள்ள ஏறிறாங்க இதுலயே நில்லுங்க. ஆமா எல்லாருக்கும் நான் இதுலயே ஆணி அடிச்ச மாதிரி நிக்கேன். என்ன 10 நிமிஷத்துல இங்க வரல நான் பஸ் எடுத்துட்டு கிளம்பி விடுவேன்.